ஓகே, இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருந்தாரு என்னன்னா, காங்கிரஸ் பலமாகணும் அப்படின்னா எங்க பக்கம் வரணும், எங்க கிட்ட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுடைய தயவுல இருக்கிற அளவுக்கு காங்கிரஸ் ஒரு வீக்கான கட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. எப்படி கேட்டது யாரு? கூட இருந்த கூட்டணி கட்சி திமுகவுடைய அரசியல் விமர்சனம். அப்போ திமுக எந்த அளவுக்கு கூட வச்சு பலவீனப்படுத்தி இருக்குன்றத பாருங்க. புரியுதா ப்ரோ? கூடையே வச்சு கழுத்தறுப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அததான். அது என்ன காரணம்? எத்தனை வருஷமா இருக்காங்க காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில? இப்ப புரியுதா? நான் முதல்ல ஒண்ணு சொன்னேன் தெரியுமா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னேன் தெரியுமா? அப்ப நீங்க உண்மையில என்ன பண்ணிருக்கணும்? இத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கான மரியாதை எப்படி தெரியுங்களா? ஒரு கட்சிக்கு மரியாதை எங்க வரும், எங்க அங்கீகாரம் கிடைக்கும்? கூட்டணியில வச்சுக்கிட்டு சும்மா சீட்டை கொடுத்துட்டு டம்மியா உட்காத்தி வைக்கிறதா, இல்ல அவங்கள வளர்த்து விட்டு அவங்களையும் அழகு பார்ப்பதா? இதுதானே சமத்துவம். அப்ப எங்க இருக்கு திமுக கிட்ட சமத்துவம் சமூக நீதியும்? இதான் அவங்களோட சமத்துவமா? இதான் அவங்களோட சமூக நீதியா? அப்போ கழுத்தறுக்கிற கோஷ்டி நீங்கன்றது இங்க இருந்தே புரியுது பாருங்க. நம்ப வச்சு கழுத்தறுக்கும் கட்சி திமுக. அப்படியே அதை சொல்றீங்க. வேற எப்படி எடுப்பீங்க? வேற எப்படி எடுப்பீங்க? இல்ல அந்த அளவுக்கு காங்கிரஸ் உங்களை பார்த்து கேக்குறாங்க. அததான் எங்களை பார்த்து சார் கேக்குறீங்க. சார் கேட்க போன்னு காங்கிரஸ் போய் கேளுங்க. இல்ல தாவேக்காவை வீக்னு சொல்றாங்க. அததான் சார் சொல்ல வர. நீங்க போய் காங்கிரஸ் கேளுங்க. காங்கிரஸ் வீக்கா இருந்தா ஏன் தாவேக்கா பக்கம் வருது?